ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, உங்களது திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இறுதி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நல்ல உயரத்தை, நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியுங்க. சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் கேட்கறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான கஷ்டங்கள் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்னு சொல்லலாங்க. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக மாணவர்களுக்கு இன்னைக்கு அமைகிறது. கல்வி தொடர்பான அனைத்து விதமான முயற்சிகளும் சிறப்பாக கைகூடுங்க. எனவே மாணவர்கள் கல்வி தொடர்பான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். மேலும் உங்களது பணத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, உங்க செல்வத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, பண வரவுகளை மேம்படுத்துவது எப்படி, அந்த மாதிரியான சிந்தனைகளும் இன்னைக்கு உங்க மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பழைய முதலீடுகள் காரணமாக நீங்கள் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரிகள் செய்யக்கூடிய பழைய முதலீடுகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான பெனிஃபிட்டை பெறுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளாலும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே. மேலும் நீங்களும் குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சாப்பிடக்கூடிய உணவுகளை சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறதா என்று செக் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய தினம் குடும்ப தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டியை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்கள் கூட நீங்க பழகி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நண்பர்களே. உங்களுக்கான தேவைகளும் நிறைவேறும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. சொத்து பிரிவு, பாகப்பிரிவு சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இழுபறியா தாமதமாகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது சிறப்பாக கைகூடுங்க. எனவே சொத்து சேர்க்கையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும்.
செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் இன்னைக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க. எனவே செல்வ சேர்க்கைக்காக நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க சிந்தனையின் போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு மன தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நன்மைகள் அதிகமாக நடக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருந்தா அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைது நண்பர்களே. எனவே பெருமைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்க செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுவீங்க, புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க, தெளிவாக செயல்படுவீங்க. எனவே சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். காதல் வாழ்க்கை வேற லெவல்ல சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவரிடமிருந்து சில பரிசுகள் அல்லது அன்பளிப்புகள் நீங்கள் பெறுவதன் மூலமாக நல்ல ஒரு உற்சாகத்தை காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அவங்க சொல்ற முடிவு எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது சூழ்நிலையை மாற்றக்கூடிய சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அவங்களோட அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது கண்டிப்பாக தேவை. மது, பீடி, புகைப்பிடித்தல் போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. திருமண வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். உண்மையான இல்லற சந்தோஷத்தை இன்றைய தினம் நீங்கள் திருமண வாழ்க்கையில உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பெருமைகள் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். தேவையான டிரான்ஸ்ஃபர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நீங்க சாப்பாடு விஷயத்தை மட்டும் கவனமா இருங்க. மற்றவங்களை காயப்படுத்தாம இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு கிரே கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 3, 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து செயல்படுவீங்க. ஸோ அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். உங்களுடைய காரியங்களையும் குடும்பத்தில் நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. மேலும் பண வரவுகளை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறது நண்பர்களே. சிந்தனை வளம் பெருகும் நாள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க கவலையெல்லாம் நீங்குங்க. மனதுல புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். செல்வ சேர்க்கை தொடர்பான நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. செல்வ சேர்க்கை அதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது. அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு சொத்து பிரிவு சம்பந்தமான விஷயங்களை இழுபறியா இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களுக்கு அது நல்ல முடிவுக்கு வருங்க. நல்ல தாமதமான சூழ்நிலையெல்லாம் மாறி பாக பிரிவினையில உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும். உங்க சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்பட்டவர்கள் அதுல இருந்து வெளியே வருவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஞாபக மறதி இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. மேலும் நல்ல ஒரு கெத்தான நாளுங்க. பெருமை மிக்க நாளாக உங்க குடும்பத்திலும் அலுவலக பணியும் நடந்துக்குவீங்க. எனவே சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.